கூடாரம் வழங்கும் நல்ல விதை. திருந்துறது கஷ்டம், ஆமாவா இல்லையா? ஒழுக்கமா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவம் பண்றது ஒரு கண்ணை மூட முழி பார்த்து அதுக்கப்புறம் தான் தெரியும் சாத்தா எத்தனை சாத்தா வந்து உட்காரான்னு தெரியும். ஆனா ஒரு மனுஷன் நீதியில வாழ்ந்தவன் எந்த வல்லமே தொட முடியாது. ஏன் தாவி சத்துருவத்தை மேற்கொண்டானா அவன் செய்த பாவம் ஒப்பு கொடுக்குறான். நான் நீதிமானா இல்லாதவன சாத்தா வந்துட்டான். நான் ஒரு காலத்துல கோழியாத்த கொண்ட கைத்தட்டுக்கு பார்ப்பேன். நான் ஒரு காலத்துல சிங்கத்தை கொண்டு ஆண்டவரை, நான் ஒரு காலத்துல கரடி வாயை கிழிச்சுக்கிட்டேன். நான் ஒரு காலத்துல 300 பேரை அடிச்சு விரட்டினேன், எல்லாமே பண்ணுனேன். இப்ப ஏன் வந்தான்? இப்ப எதுக்கு அவன் ஜெபம் பண்றான்? இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில விசுவாச பிள்ளைகளை தொடக்கூடாது. சத்தியம் உங்களுக்காக போதிக்கும். அதுக்கு காலம் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. சத்துரு எப்போ வேணாலும் நம்ம எழுந்திடலாம், சிந்தனை கெடுக்க வரலாம். விழிப்புணர்வுக்காக பேசிட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட தாவீது அபிஷேகம் பட்டவனுக்கு இந்த கூத்து நடக்கும்னா நம்ம அறகுற டப்பா, நம்மளாம் மாட்டு தோல் கெட்டின கொட்டு மாதிரி. அல்லேலூயா. ஓய்ங்க அடிச்ச நல்ல தோல் ஜம்புன்னு பிடிங்கிட்டு போயிடும். வாழ்க்கை வாழ்க்கை அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கலான் இருக்கிறார். என் பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்கணும்? எனக்கு பிரியமான செய்தி கற்றுக் கொடுறாங்க. நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. கரெக்டா இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நான் செஞ்சிருக்கேன். ஒழுங்கால் என்ன கொல்ல வேண்டியல கொண்டுருவேன். ஆமாவா இல்லையா? சாபமும் இருக்கணும், சபையில் ஆசீர்வாதமும் இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் வாழ்ந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் வீட்டிலையும் பிள்ளைகளுக்கு குடும்பத்துல சண்டை இருந்ததுக்கு வரும். ஆனா ஆண்டவர் செய்யற கடும் கோபத்துக்கு உள்ள போகக்கூடாது, சாபம் வருங்கிறதையும் பயந்து வாழ்ந்தாங்க தேவப்பிள்ளை கை தட்டிட்டு வரும். ஆசீர்வாதத்தையே சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். நீ நடந்த ஆசீர்வாதம், நின்ற ஆசீர்வாதம், நீ படுத்த ஆசீர்வாதம் சூப்பரா இருக்கும். ஆனா உங்க இவ்வளவு சொல்லியே நமக்குள்ள எவ்வளவு தவறு நடக்கு தெரியுமா? கொஞ்சம் கண்ணை மூடி வச்சு பாருங்க. நான் இப்ப இங்க வந்து உட்கார்றேன், நான் இங்க வந்து நின்றுட்டு பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன். போன நாள் வரைக்கும் நான் உண்மையா வாழ்ந்திருக்கேனா? உலகத்துல ஒத்த பேச உட்கார்ந்துருக்கேனா? இனிமேலாவது தேவ சுத்தம் செய்வேனாங்கிறவங்களுக்கு அப்பதான் தேவனுக்கு ஒரு அன்பு. கிருபையா நம்மளை பாதுகாக்கிறார், கிருபையா நம்மளை ஆண்டு நடத்தி வர்றார். அவருடைய அடியை மட்டும் யாராலையும் தாங்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நிறைய தேவ பிள்ளைங்கள் தேவனுடைய வசனத்துக்காக வரமாட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் மேல ஒரு நடுக்கம் இருக்கணும். இப்படி நடந்திருக்கா? நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. ஆமா, நான் ஆரம்பத்திலே விசுவாசத்தில் தூணா இருந்தேன். அப்ப சிங்கமா அப்பலே சத்துரு வரல. நான் ஆரம்பத்துல சபைக்கு உண்மையா வந்தேன். இன்னைக்கெல்லாம் சாத்தான் வரல. நான் ஆரம்பத்துல தேவனுக்கு முன்பதாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அப்ப சாத்தான் வரலை. நான் ஆரம்பத்துல கொண்ட அன்பை என்னைக்கு விட்டு விட்டேனோ, என்னைக்கு உலகத்துக்குள்ள போயிட்டேனோ, என்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து சமுதாயத்துக்காக, சாதிகளுக்காக, சொந்தங்களுக்காக, உலகத்தோடு வாழ்வதற்கு நான் ஒத்த வேஷம் தரிச்சேனோ, அந்தாம சத்துரிய வாழ்க்கையில என் வெளிச்சத்தை அப்படியே சுற்றி அமர்ந்துட்டு போயிட்டான். நல்லா இருந்த பல்பை உடைச்சிட்டு இருட்டாக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆமா, அழகா கதறான். ஆரம்பத்துல விசுவாசத்துல தூணா இருந்தேங்கிறான். நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தானா, சத்துருவை, கோலியாத்தை, சிங்கத்தை, கரடிகளை கொண்ட. அல்லேலூயா. சபைக்கு ஒழுங்கா வந்தேன், ஒழுங்கா போனேன், ஒழுங்கா ஆராதிச்சேன், ஒழுங்கா வேதம் வாசிச்சேன், ஒழுங்கா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தேன், நல்ல வீட்டு ஜெபம் செய்தோம். எப்போ எப்போ இயேசுவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப இல்ல, ஒரு வாரம் 10 நாளையில தெரிவதுதான் இயேசு, இதுதான் பைபிள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை ஆராதனை அப்படின்னு லேசா நினைச்சும் பாருங்க. உங்களை ஆண்டவர் சபையை நினைக்கல, ஆண்டவரவே லேசா நினைக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. நம்ம அழுகுறோம். சபைக்கு ஒழுங்கா போனேன், செபத்துல வாஞ்சியா இருந்தேன்,
வேதத்தை ஒழுங்கா வாசிச்சேன், உபவாசித்தேன், சாட்சியா வாழ்ந்தேன், தூணாக வந்தேன். ஆனா இப்போ ஒத்த வேஷம் நடிச்சதுனால ஆண்டவரே சத்துரு என் ஆத்துமாவை தொடர்றான். ஏன் தொடர்றான்? நான் அவருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்ததுனால. வரவு எட்டனா செலவு பத்தன. இப்ப நான் சொல்றேங்க, நீ 30 லட்சம் ரூபாய் கடன் தான் எழுதி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல உண்மையா ஜெபம் பண்ணிப்பாரு. 30 லட்சத்தையும் முடிச்சு 30 லட்சம் மீதி கூட ஆண்டவர் செய்வார். இது காடாந்து வசனம், வேத வசனத்தின்படி சொல்றேன். அவர் நம்பினவங்க யாரும் வெட்கப்பட்டு போல இருக்காரு. நீ நம்புவது அந்த வார்த்தை, ஆண்டவரே இது உங்களால வரும். என் சந்ததியை கடனோடு வாழக்கூடாது. என் உங்கள் நம்பின பிள்ளைய கடனோடு, உங்களை அறியாத போது வாங்கிட்டேன், பெருமையா வாழ்ந்துட்டேன், என் மாம்சத்துல வாங்கிட்டேன் கடனை, தன்னை ஒப்பு கொடுங்கிறேன். தொழிலுக்காக வாங்கினேன், அதுல போட்டாலும் வாங்கினேன், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணாம வாங்கிட்டேன். ஆண்டவரை இதை வாங்கிட்டேன், நான் ஜெபம் பண்ணாம வாங்கிட்டேன். டெய்லி ஆகாசம் ஜெபம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கொழுப்பு குறையணும், கொஞ்சம் மேல இருக்கிற சுகம் இறங்கி வரணும். ஆண்டவருக்கு முன்பதை சொல்லி பாருங்க. 2026 அந்த நாள் எடுத்து வாசிங்க. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. ஆமா, இருதயம் எப்படி போயிருதா? சோர்ந்து போகிறதா. அந்த 3ல என்ன சொல்றான்? என்னுடைய பிராணனை தரையோடு நசிக்கிற அர்த்தம். நசிக்கினா சொல்லுங்க, பொடி ஆக்குறது தானே. எப்படி ஆக்குறது? நம்மளை அப்படியே பொடியாக்கி தூசி ஆக்குறான் பிசாசு. அதைத்தான் இங்க கத்துற கதை. நான் வந்து இப்பொழுது நான் எப்படி இருக்கு? முதல்ல நான் தூணா இருந்தேன், விசுவாசத்துல, ஜெபத்துல, சபைக்கு உண்மையா இருந்தேன். ஆனா இப்போ என்னைக்கு எல்லாத்தையும் வெறுத்தனோ, உலகத்துக்குள்ள வாழ்ந்தனோ, உலக பெருமைக்குள்ள வாழ்ந்தனோ, இப்போ ஆண்டவரே நான் தூசியாக மாறிவிட்டேன், அடையாளம் இல்லாமல் போய்விட்டேன். உங்க பிள்ளைங்க நானு அந்த அதிகாரத்தை இழந்து விட்டேன். அல்லேலூயா. உலகத்தோடு வாழ்ந்ததாலதான் நான் தூசியா போய்விட்டேன். அல்லேலூயா. எனக்கு உயிர் இருந்தும் செத்தவனை போல ஆனே. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை மறந்து வாழ்ந்திருந்தேன் கத்துறான். முன்னோர்கள் செத்ததை போல இருள் வந்ததுனாலதான் எனக்கு உயிர் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வேத வசனத்தை வாசிக்கல. அதனால என் வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? கஷ்டங்களும் நெருக்கங்களும் வந்தது கத்துகிறான். அல்லேலூயா. என்னாகமத்துல 6ஆம் அதிகாரம் 23 27 முடி எடுத்து எழுதி வச்சுக்க. வாட்ச் பார்க்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆசீர்வதிப்பதற்கு எடுத்து வாசிங்க பார்ப்போம். நல்ல வசனங்கள் அதெல்லாம். நம்ம இதற்குத்தான் வரணும் சபைக்குள்ள. நம்ம தூசியாக வரல, நம்ம சாபத்துக்காக வரல. நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னாகமும் எடுத்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 23 27 முடிய. நீ ஆரோனோடும் என்னவென்றால் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து எந்த பிசாசும் தொடாதபடி, நீ சாம்பலாய் தூசியாய் போகாதபடி, எந்த வியாதி, எந்த மந்திரமாக, எந்த ஒரு தந்திரங்களும் உன்னை நெருங்காதபடி உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை காக்கவும் செய்யணும். அடுத்து பாருங்க. செத்தவனை போல இருந்ததுனால, முன்னோர்கள் செத்து போனதை போல, பல வருஷத்துக்கு செத்து போன இருளை போல இருந்தேன். என் வாழ்க்கை வெளிச்சம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த சபையில ஆண்டவர் என்ன வாக்கு பண்றாரு? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கையில தட்டி, தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு இருள் மாறணும்னா அவருடைய
உங்க வாழ்க்கையில பிரயாசமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமாவா இல்லையா? என் வாழ்க்கையில இது மாறணும். அப்ப நான் உலகத்தில் இருக்க கூடாது, உலக வாழ்க்கை வாழக்கூடாது. உலகத்தோடு கூட செய்ய தப்ப செய்ய மாட்டேன்னா கை தட்டுங்க, கை தட்டுங்க. நான் செய்யவே மாட்டேன். நான் உங்க பிள்ளை இல்லவா? எனக்கு உலகம் எல்லாம் வேண்டாம், உங்க வார்த்தைக்கு நான் நடுங்கணும். அல்லேலூயா. 26 எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக் கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் வாக்கு பண்றார். என்ன வாக்கு பண்றார்? இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக் கடவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். என் பிள்ளை தூசி ஆகாது, என் பிள்ளையின் மேல சத்துரு கை வைக்க முடியாது, என் பிள்ளை ஆத்மாவை தரையோடு இருக்க ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னா என் சித்தம் செய்கிறதுனால. கை தட்டிக்கலாம். என் பிள்ளை என் சித்தம் செய்யும் போது நான் நிச்சயமாக என் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டேன், சத்துருவுக்கு எதிர் விடுவேன், என் பிள்ளைக்காய் சகாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 11 எடுத்து வாசிக்கும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10, 11. கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கை தட்டிக்கு பார்ப்போம். நான் சொல்றது உங்களுக்கு கடுப்பா இருக்கா, கோபமா இருக்கா, எரிச்சலா இருக்கா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. நல்லா இருக்கிற நம்ம பிள்ளைங்க ஆண்டவர் விரும்புறாரு. எனக்கே எவ்வளவு விருப்பம் இருக்கும்னா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு விருப்பம் நம்ம மேல இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 10 கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அவருக்கு எது பிரியம் நீங்களே உள்ளத்துல யோசிச்சு பாருங்க. நான் இந்த கடந்த வாரங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து வந்து உண்மையா சபையில உட்கார்ந்து இருக்கிறேனா? என் மனசாட்சி உண்மையாய் ஆண்டவருக்கு முன்பதாக தைரியமா உட்கார்ந்து இருக்கிறேனா? இல்ல இனியாவது உண்மையா வருவேன், சோதித்து பார்க்க முடியாது. ஆண்டவர் பேசிட்டாங்க. சொல்லுங்க, இதுவரைக்கும் தவறாய் போனதை கூட இனி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்படணும், அவர் முகத்துடைய வெளிச்சம் என் வாழ்க்கையில உதிக்கப்பட வேண்டும். அதற்கு நான் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி சோதித்து பார்க்கிறேன். அல்லேலூயா. கீழே சொல்றாப்ல 11ல கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாத. அந்தகார கிரியைகள் ஒரு நாளும் தேவனுக்கு கனி கொடுக்க முடியாது. அந்தகார பாவம் தேவனுக்கு பிரியம் இல்லை. உன் வாயின் வார்த்தவன் கால்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து போற இடத்துல நீ கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அது கீழே சொல்றாப்புல பாருங்க, அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எதெல்லாம் கனி கொடுக்காமல் வாழ்றோமோ இந்த பாவத்தை கடிந்து கொள், இச்சையை கடிந்து கொள், தேவ சடங்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய பாவங்கள் என்ன என்பதை சோதித்து பாருங்க. இன்னைக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு பிரியமா இருக்கும் போது ஆசீர்வாதமா இருப்பீங்க. கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 எடுத்து வாசிக்கும் போது அங்க பவுல் கொரிந்திக்கு எழுதும்போது சொல்றாப்புல, வாசிப்போம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானப்பான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வாசிக்கிறோமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதாகமும் தேவனுடைய ஞானப்பால். அல்லேலூயா. வாசிங்க.
எப்படி எனில் அவரோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவரோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அல்லேலூயா. இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வல்லமையை விசுவாசித்து வாழ்ந்துட்டு உலகத்தோடு ஒத்துழைத்து தரித்தோம்னா தேவனுக்கு பிரியமானதை செய்யல. பிரியமானவர்களே, அவர்களும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை குடித்தார்கள். வேதங்கள் எடுத்து வாசித்திருக்காங்க. ஆண்டவருக்கு பயந்து நடத்துறாங்க. இது அறிக்கையில வாசிங்க. அதான் முக்கியம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் சோழி முடிஞ்சு போயிட்டேன். வனாந்தரத்துல வயல்வெளியாய் கர்த்தர் மாத்தணும். ஒரு வனாந்தரத்தை ஆண்டவர் செழிப்பாய் மாத்திரது தேவனுடைய சபை, ஞானப்பால் இருக்கிற இடம். அந்த இடத்தை வாசிச்சவங்க, அந்த இடத்துல விசுவாசிக்கப்பட்டவங்க, தேவனை பாடி துதிச்சவங்க, தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது என்ன ஆகி போச்சு சொல்லுங்க? அழிக்கப்பட்டார்கள். நம்ம வாழ வந்திருக்கிறோமா, அழிக்கப்பட வந்திருக்கிறோமா? வாழ்வதற்காக. கஷ்டங்கள் மாறணும், நிந்தனைகள் மாறணும், அவமானங்கள் மாறணும். எல்லாருக்கும் ஆண்டு செஞ்சிருக்குது. இங்க வந்தவங்களுக்கு யாரையுமே ஆண்டு செய்யல, கஷ்டப்படுத்தவே இல்லை. ஒரு ஊழியக்காரருடைய வாரம் 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 நம்ம வீட்டுக்கே போகாத சபையிலேயே உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. என்னம்மா இப்படியே சபையிலே உட்காந்துட்டே இருக்கீங்க, வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல பாஸ்டர், எனக்காக சிரமம் பண்ணல, ரொம்ப தரித்திரியமா இருக்கு வீடு, நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். இப்படியே பண்ண 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 பல மாதங்கள் ஆகிவிட்டது. அவங்களுக்கு 2 ஆடு ஆண்டவர் கொடுத்தார். 2 ஆடு போய் 2 குட்டி எத்தனை ஆகி போச்சு. அப்புறம் வாரத்துக்கு ஒரு இடம் போயிருச்சு. 100 ஆடு ஆகி போச்சு. மாடுகள் ஏறாலும் தோட்டம் வாங்கிட்டாங்க. ஆட்கள் நிறைய வேலைக்கு வந்துட்டாங்க. பாஸ் வீட்டு கொடுத்து போவாங்க. என்ன சிஸ்டர், வாரம் வீட்டுக்கே போகாம சர்ச்சிலே கட்டுப்பட்டுருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. ஆண்டவர் இல்லை பிஸி, நான் பிஸி ஆகிட்டேன். ரொம்ப ஆடு மாடுகள் ஆட்கள் தோட்டத்தில் கலைக்கு போக முடியாமல் இருக்காது. நான் டயத்துக்கு போய் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பேசிட்டாரு. அப்படியா சிஸ்டர்? சோதரா, சரி. அதுக்கடுத்து இவரு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர், என்ன ஆண்டவரே, இந்த ஆத்மா ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அவ்வளவு வேதனையோடு கூட இருப்பாங்க. நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், ரொம்ப பிஸி, வீட்டு ஜெபத்துக்கு கூட உட்கார மாட்டேன். ஆண்டவரே, ஏண்டா ஆசீர்வதிக்க உன்னை நான் வச்சிருக்கேன்ல, இல்லை உன்னை சபிக்க நான் வைக்கலையா? ஒரு ஜெபத்தை கை தட்டுக்கிறோம். அந்த தாகூர் ஜெபம் பண்றது மாதிரி எனக்கு அன்றாட படியை மட்டும் அளந்து நாங்கப்பா சொன்னதை போல உண்மையான சம்பவம் யூடியூப்ல கூட போட்டு விடுறாங்க செய்தியில. அப்படியே அவர் ஜெபம் பண்ணாராம். அவர் எப்படி சொல்லி ஜெபம் பண்ணி முன்னுக்கு வந்தாங்களோ, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 10 வாரம் தாண்டலையா, மறுபடி பரதேசி ஆயிடுச்சா. மறுபடியும் ஓடியா சர்ச்சை பார்த்து ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் இப்படி ஆகி போச்சு. இல்லைம்மா, நீங்க வாங்க, நீங்க கம்பெனி இருந்தாலும் இங்க குடிச்சிட்டு நீங்க கத்துல தேடல. என்னம்மா சோத்திரம், ஆசீர்வதிக்கு ஜெபம் பண்ணுவோமா? இல்லை வேணாண்டவர், ஆசீர்வாதம் வேண்டாம், நான் பிஸியா இருங்க. அல்லேலூயா. அது மாதிரி இந்த வேதத்துல கடிந்து கொண்டு என் பிள்ளைய ஆசீர்வதிக்கத்தான் படணும். அழிஞ்சு போய் கூட கை தட்டிக்குவாங்க. பிஸினால சாபங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறத என் பிள்ளைகளுக்கு நான் விரும்புகிற ஆசை. கை தட்டிக்க பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை,
கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 944171214996592594.